மாத்திரம் இல்ல, சாபத்தை மாத்திரம் இல்ல, வியாதியை மாத்திரம் இல்ல, நம்மை துக்கப்படுத்துகிற காரியத்தை கூட சிலுவையில சுமந்தார். இயேசு எவ்வளவு காயப்படுத்தப்பட்டா தெரியுமா? அவர் சொல்றார், மரணத்திற்கு ஏதுவான துக்கத்தை அவர் சந்தித்தார். ஏன்? உன்னுடைய துக்கத்தை மாற்றத்தான் மகனே, மகளே. என்னுடைய துக்கத்தை மாற்றத்தான் அந்த வழியாய் கடந்து போனார். அவர் தான் சொல்றாரு, நான் உன்னை தேற்றுவேன், உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன், நீ பயப்படாதே. இன்றைக்கு ஒரு அற்புதம் உடைய வாழ்க்கையில நடக்கும். ஆண்டவர் உடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி விடுவார். அதற்காக நான் இப்ப ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, இந்த மகனுக்காக மகளுக்காக சிலுவையிலே துக்கங்களை சுமந்தீர், அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவமானத்தை சந்தித்து எல்லாத்தையும் சுமந்து முடித்தீங்க. இப்போ அவனுடைய உள்ளத்திலே ஒரு ஆற்றுதல் தேற்றுதல் தேவை. அவனுடைய உள்ளத்தை தேற்றுங்க, அவனுடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்றுங்க, சஞ்சலத்தை நீக்க உங்களை ஆசீர்வதித்த மகள பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதா.